ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கு ஜோ சார். நீங்க எப்படி இருக்கீங்க ஜோ சார்? ரொம்ப 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 மகிழ்ச்சியா உற்சாகமா வாரத்தினுடைய முதல் வேலை நாள். ஸோ சந்தோஷமா தொடங்கினா வாரம் முழுக்க சந்தோஷமா எப்படி வச்சாரு பாருங்க. எடுத்த உடனே 6 தான் ஓப்பனிங்ல அவர் பேசும்போது. இருந்தாலும் இந்த ஒரு அற்புதமான நாளை அற்புதமா கதையோடவே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒரு பலூன் வியாபாரி வண்ணமயமான பலூன்களை காற்று நிரம்பிய பலூன்களை அவர் வித்துட்டு இருக்காரு. வித்துட்டு இருக்கும் போது நிறைய அங்க பாத்தீங்கன்னா வசதியான குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் போய் ஒரு பலூன் வாங்கி அதே மாதிரி பறக்க விட்டு அவங்க மிக மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருக்காங்க. இதே ஒரு ஏழை சிறுவன் ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கும் ஒரு சின்ன ஒரு ஏக்கம், நம்மளும் ஒரு பலூனை வாங்கி பறக்க விடணும் அப்படின்ட்டு. பலூன் வியாபாரி பார்த்தார். வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற போது அவனும் சரின்னு சொல்லிட்டு போனான். பலூன் வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறப்போ, பலூன் வேணும் தான், இந்த கருப்பு பலூன் பறக்காதா, அதை வாங்கினே விட்டோம்னா அது பறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். ஏன்னா எல்லாருமே கலர்ஃபுல்லான பலூன் எல்லாம் எடுத்தாங்க, யாரும் இந்த கருப்பு பலூன் மட்டும் வாங்கலையே, ஏன் அப்படின்ட்டு. ஏன் அதனால பறக்காதா? அப்போ அவர் சொன்னாரு, இல்லப்பா, வண்ணங்களால பலூன் பறக்கிறது கிடையாது, அதுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க காற்று, அதனால மட்டும்தான் அது பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. இந்தாப்பா, நீ வேணா அந்த கருப்பு பலூனை நீ எடுத்து பறக்க விடாது. உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ அந்த இடத்துல அந்த பலூன் வியாபாரி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வெளி தோற்றமோ நம்மளுடைய முக அலங்காரமோ அது ஒரு பெரிய காரியமே கிடையாது, நம் மனதிற்குள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் மிக அழகாக இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சமுதாயத்திலையும் வண்ணங்களில் இருக்கலாம் வேறுபாடு, மனித எண்ணங்களில் தான் வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே தான் இந்த கதையினுடைய நீதியும். நம்ம எப்பவுமே ஒரு வேறுபாடோடவே இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்றது. நிச்சயமாக நமக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கின்ற பொழுது அந்த பலூனை போல நாமளும் உயர்ந்து பறக்க வாய்ப்புகள் உண்டு. சிறப்பான நாள், சிறப்பான கதை, சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். அருமை எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு, எத்துணை அருமை எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு. அதை சுவைத்து மகிழ்வோமே, அவர் போல் அன்பில் வளர்வோமே. அதை சுவைத்து மகிழ்வோமே, அவர் போல் அன்பில் வளர்வோமே. எத்துணை அருமை எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு, எத்துணை அருமை எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு. சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. ஒரு சிறிய அகல் விளக்குடைய அந்த வெளிச்சம் இருளை எப்படி போக்குறதோ, இருளை எப்படி விளக்குகிறதோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் நல்ல எண்ணங்கள், நாம் எடுத்துக்கொள்ளும் நல்ல எண்ணங்களும் நம் வாழ்க்கையில் இருக்கும் இருட்டினை போக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் விதைத்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி. ஸோ இந்த தளத்தில் நாம் இன்றைய நாள் என்ன சிந்திக்க போகின்றோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு ஒரு கொஞ்சம் மாதங்களே கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ
கம்ப்யூட்டர்ல வந்து பழைய ஃபைல்ஸ், பழைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கோத்ரூ அப்படியே பண்ணிட்டு இருந்தோம். பழைய ஃபைல்ஸ் தேவையில்லாதெல்லாம் தட்டிட்டு எடுக்கலாம் அப்படின்னு இருந்தீங்களா? சொல்லி எல்லாமே எடுத்து வச்சிருந்தது. ம். அப்போ நான் கல்லூரி படிக்கின்ற பொழுது எனக்கு எம்எஸ்சி பண்ணையில ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு 2 அசைன்மெண்ட் 3 அசைன்மெண்ட் ஒவ்வொரு பேப்பருக்கு இருக்கும். அப்போ எனக்கு வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு பேப்பருக்காக கொடுத்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரு பிளாக் ரெடி பண்ணணும். பிளாக் எழுதுறது இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து அந்த பிளாக் நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. அப்போ அந்த டைம் அந்த பிளாக் ரொம்ப ஃபேமஸ். ஸோ எல்லாரும் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு தீமட்டிக்காக நீங்கள் வந்து சமையல் குறிப்போ இல்லை மெடிக்கல் டிப்ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, அது டெக்னிக்கலாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் எனக்கான ஒரு பிளாக் ரெடி பண்ணிட்டு என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அது ரெகுலராக எழுதுறது கிட்டத்தட்ட 2018-19 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் ரெகுலராக எழுதியிருக்கிறேன் அந்த பிளாக்ல. அதுக்கப்புறம் ஏதோ காலப்போக்கில் அப்படி என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். அன்னைக்கு அந்த பிளாக் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, இருக்குதா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி எடுத்து பார்க்கலாம். பார்க்கும்போது அதுல எழுதின ஒரு சிந்தனை எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சில நேரம் நம்ம டைரி எழுதி புரட்டி பார்க்குறப்ப நமக்கே அது ஒரு பூஸ்ட் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னா, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது, எளிதானது. அதோட டைட்டிலே இப்படிதான் நான் கொடுத்துருந்துருக்கேன். வாழ்க்கை மிக மிக அழகானது, எளிதானது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு ஜிலேபி மாதிரி, ஒரு முறுக்கு மாதிரி, அதை புளிஞ்சா எப்படி அதுலலாம் அந்த சிக்கல் அப்படி இப்படி இருக்குதோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து. என்ன எக்ஸாம்பிள்? சாப்பிட்றத சொன்னா ஈஸியா புரியும் இல்லையா? ஸோ அப்போ அது போல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பல நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையை இடியாப்ப சிக்கல் போல என்ன பண்ணிட்டு இருக்கோம். எங்க இருந்துப்பா இதெல்லாம் பிடிக்கிறாரு ஜோ, சிறப்பு. ஸோ அப்போ அந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்றதுக்கான ரீசன்ஸ் என்ன, அதை தான் என்ன பண்ண போறோம், காரணங்கள் போறோம். ஸோ அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே எதுக்கு எடுத்தாலும் ஓவர் திங்கிங். ஒரு இயல்பான ஒரு விஷயத்த கூட ரொம்ப ஓவரா திங்க் பண்றது, கண்டினியூஸா அதை திங்க் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? அதிகப்படியான ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்னா, பெருசா நம்ம திங்க் பண்ற ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பத்தி என்ன நினைப்பான், எதிர்த்த வீட்டுக்காரன் என்னை பத்தி என்ன நினைப்பான், இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுச்சுன்னா என்ன, என் மதிப்பு என்ன ஆகுறது, என் மரியாதை என்ன ஆகுறது. ஸோ இது எல்லாமே என்னன்னா ஓவர் திங்கிங் தான். என்னைக்குமே நம்ம நீங்க கொஞ்ச நாள் யோசித்து பார்ப்போம். நம்ம இந்த ஒரு கேள்வி அடிக்கடி நம்ம கேட்கிறோம் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பத்தி என்ன நினைப்பான், என்ன நினைப்பான். நாம பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி நம்ம டெய்லி என்ன நினைக்கிறோம், நமக்கு நினைக்கிறதுக்கு முதல் நேரம் இருக்கா? ஸோ நமக்கு நம்மளே பின்னங்கால் படத்தில் அடிக்க ஏதோ ஒரு வேலையில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பார்த்தாலும் அவங்களும் அதே தான் என்ன பண்ணுவாங்க, செய்ய போறாங்க. ஏதோ ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது, பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் உட்காந்து இன்னைக்கு பக்கத்தில் இப்படி நடந்துச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் வேணா ஒரு திங்கிற நேரத்தில் என்ன பண்ணுவோம், உட்காந்து அதை பேசுவோம். மற்ற நேரம் அவங்கள பற்றிலாம் என்ன பண்ண மாட்டோம், கவலையே பண்ண அப்படி அவங்க நினைச்சாலும் நமக்கு என்ன. ஆனா நம்ம பல நேரங்கள் சொல்றது, இந்த பக்கத்து வீட்டில் நடப்பாங்க, எதிர்த்து வீட்டில் நடப்பாங்க. இந்த மாதிரியான ஓவர் திங்கிங் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, எளிதான வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆக்கிடும். சிறப்பான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, ஒரு சிறப்பான தலைப்பு. மீண்டும் தொடர்ந்து இதை பத்தி சிந்திப்போம். அடுத்த பகுதியை பார்க்கலாம். செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். தம்பழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம்பழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். தம்பழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நமது சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருப்பது திருப்பாடல் எண் 50. அதனுடைய பல்லவியாக, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் நமக்கு பல உண்மைகளை எடுத்து காட்டுகிறது. முதலாவதாக, இந்த திருப்பாடல் ஆசாப் என்பவருக்கு சொந்தமான திருப்பாடலாகும். அதாவது இந்த திருப்பாடல் தீர்ப்பு திருப்பாடல் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். இதிலே கடவுள் தம் மக்களை
நீதிமன்றத்திற்கு அழைத்து அவர்கள் வெளிப்புற வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டினாலும் உண்மையான மனம் மாற்றமும் நீதியான வாழ்வும் இல்லாததை சுட்டி காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இது அமைந்திருக்கிறது. இந்த பாடல் இஸ்ரேல் மக்கள் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் முறையாக செலுத்தினாலும் அவர்கள் வாழ்க்கையில் நீதியையும் கீழ்ப்படுதலையும் அன்பையும் புறக்கணித்ததை இது வெளிப்படுத்துகிறது. எனவேதான் கடவுள் எனக்கு உங்களுடைய பலிகள் தேவையில்லை, உங்களுடைய இதயம் வேண்டும் என்கிற மாபெரும் உண்மையை இந்த திருப்பாடல் வழியாக சுட்டிக்காட்டுகிறார். கடவுள் உலகின் எல்லா படைப்புகளுக்கும் உரிமையாளராக இருக்கிறார். ஆகவேதான் மனிதர்கள் கொடுக்கும் பலிகளால் அவர் நிறைவடைவதில்லை. மாறாக நன்றியுணர்வு, மனம் திரும்புதல், நீதி, நேர்மையான வாழ்க்கை இவற்றைத்தான் கடவுள் விரும்புகிறார். எனவே இன்றைய நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக 4 அழகான வாழ்க்கை பாடங்களை நமக்கு கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக, வெளிப்புற சடங்குகளை விட உள்ள தூய்மை முக்கியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையில் பலவிதமான சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் நவநாட்களுக்கும் திருத்தேர்வுகளுக்கும் புனித சுரூபங்களுடைய வணக்கங்களுக்கும் நாம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் உள்ளார்ந்த வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தூய்மையாய் நிறைந்த இதயம் என்னிடம் இருக்கிறதா என்று இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சடங்குகள் சம்பிரதாயங்களை கடைபிடிப்பது மட்டுமல்ல, மாறாக அந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நாம் செய்யக்கூடிய அனைத்து பக்தி முயற்சிகளும் நம்முடைய உள்ளத்தின் தூய்மையை நமக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் போலியான பக்தியை வெறுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, வெளி ஆடம்பரமான வாழ்க்கையிலே நாம் எந்த அளவிற்கு கடவுளுக்கு பக்தியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படையாக காட்டிக்கொள்கிறோம். ஆனால் அந்த பக்தி முயற்சிகளும் அந்த பக்தியும் போலித்தனமாக இருக்கிறதா? கடவுளுக்கு தேவை பக்தர்கள் மட்டுமல்ல, மாறாக விசுவாசிகள், உயிருள்ள சாட்சிகள். அந்த உயிருள்ள சாட்சிகள் வாழ்க்கையினால்தான் பிறப்பெடுக்க முடியும். எனவே கடவுள் போலித்தனமான பக்தி முயற்சிகளை விரும்புவதில்லை என்பது இந்த திருப்பாடலுடைய இரண்டாவது கருத்தாக இருக்கிறது. மூன்றாவதாக, நீதியான வாழ்க்கை முறைதான் உண்மையான வழிபாடு என்பதை இந்த நாளுடைய திருப்பாடல் நமக்கு மூன்றாவது சிந்தனையாக கொடுக்கிறது. அப்படி என்று பார்த்தால் நீங்களும் நானும் எத்தகைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் இடம் இருக்கிறதா? அல்லது எல்லாரும் போகக்கூடிய அதே பாதையில் நானும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நான் என்ன அவ்வளவு தவறு செய்து விட்டேனா? நான் என்ன அவ்வளவு பாவம் செய்து விட்டேனா? நான் என்ன அவர்களைப் போல குற்றம் செய்து விட்டேனா என்று சொல்லி நம்முடைய தவறுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் சமரசம் செய்து கொள்ள முயற்சி செய்கிறோமா? இதுதான் இன்றைய நாளில் நம்மிடம் கேட்கப்படக்கூடிய மூன்றாவது கேள்வி. நான்காவதாக, மனம் திரும்புதலே மீட்பிற்கான பாதை. வாய்ச்சொல்லில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் நீங்களும் நானும் அந்த மனம் திரும்புதலை நம்முடைய மீட்பின் பாதையாக அமைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே என்று சொல்லி பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த வழிபாடு, அந்த வார்த்தைகள் உண்மையாகவே மனம் வருத்தப்பட்டு மனம் திரும்புதலுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளுடைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, வேடமான ஒரு பக்தி முயற்சியை கடவுள் விரும்புவதில்லை. நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய பரிகார பலிகளை கடவுள் விரும்புவதில்லை. மாறாக உண்மையும் நீதியும் நேர்மையும் அன்பும் நிறைந்த முழு மனித வாழ்க்கையை கடவுள் விரும்புகிறார். இந்த சிந்தனையை மனதில் கொண்டு இந்த நாள் முழுவதும் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ முயற்சி செய்வோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தினமொரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக இதோ எங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளுக்கான அற்புதமான சிந்தனைகளை கொடுத்திருக்கின்றீர். இதோ இன்றைய நாளிலே வெளிப்புற சடங்குகளை விட உள்ளத்தின் தூய்மை முக்கியம். இதோ நீர் போலியான பக்தியை வெறுக்கின்றீர். நீதியான வாழ்க்கைதான் உண்மையான வழிபாடு, மனம் திரும்புதலே மீட்பிற்கான பாதை என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிறோம். இத்தகைய சிந்தனைகளை கொடுத்ததற்கு நன்றி கூறுகிறோம். இந்த சிந்தனைகள் எங்களுடைய சொல்லாக செயலாக வாழ்க்கையின் முழு பயனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். அருமையான தினமொரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய எளிதான அழகான வாழ்க்கையை நாம் கடினமாக்கி கொண்டே இருக்கின்றோம். எதனால், அதற்கான காரணங்கள் என்ன, அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன காரணம் சொல்றாங்க? நம்ம எல்லாருமே பெரும்பாலுமே பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை வந்து இன்னொருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்பது. இதனாலதான் ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆகுது நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அழகா, ரொம்ப மகிழ்ச்சியா, தெளிவா வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை எப்படி கெடுத்துட்டு போகும் ஈஸியா அப்படின்னா இந்த வே தான். ஐயோ நேத்து தானே இவன் பிறந்தான், அதுக்குள்ள இப்படி வளர்ந்துட்டானேன்னா சின்ன சின்ன ஒரு காரியத்தை எல்லாம் நம்ம வச்சு ஒப்பிட்டு பார்த்து ஒரு பிரஸ்டேஷனுக்குள்ள போய் நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்மளே ஒரு பெரிய தடையா இருப்போம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் ஒரு சிஎம் ஆனது வந்து நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இப்போ நிறைய பேர் பேசுறப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர் இப்பதான் ஆரம்பிச்சாரு, அதுக்குள்ள 2 வருஷம் எப்படி அப்படிங்கிற காரணங்கள் நிறைய அது அரசியல் தான் சொல்லப்பட்டாலும் தனிப்பட்ட விதத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உளவியல் கூறுகள் சொல்றதுன்னா, இப்ப அவருடைய வயது கிட்டத்தட்ட 50 வயசு. அவரை ஏத்துக்க முடியலன்னு சொல்றவங்களோட வயசும் பார்த்தா 50 அந்த வயசுல இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது. விஷயம் என்னன்னா, என்னோட 50 வயசுல நான் செய்ய முடியாத விஷயத்தை இன்னொருத்த என்ன பண்ணிட்டான், செஞ்சுட்டான். இப்ப அந்த கம்பேரிஷன் என்னால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. அப்போ இது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? அவருக்கு இதனால எதுவும் பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டா ஒரு பாதிப்பும் கிடையாது. அவர் அவரோட ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்க போறார். ஆனா இதை நினைச்சு என்னுடைய வெறுப்பு, என்னுடைய இயலாமை, என்னுடைய கோபங்கள் எல்லாத்துலயும் நான் எதுல ஃபோக்கஸ் பண்ணுமோ என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று. நம்மளை கம்பேர் பண்றது தப்பு, மற்றவங்களை கம்பேர் பண்றது தப்பு, நம்முடைய குழந்தைகளை கம்பேர் பண்றது தப்பு. ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எளிதான அழகான நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணாக்கி கொண்டிருக்கோம். கண்டிப்பா அதை செய்யாமல் இருப்போம், முயற்சி செய்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப பகுதி பார்க்கலாம். ஜூலை 13 புனித 2ஆம் ஹென்றி. ஜெர்மனியின் பவேரியாவில் கோமகனாக வாழ்ந்த ஹென்றி ஜிசெல்லா தம்பதியினருக்கு கிபி 973ஆம் ஆண்டு பிறந்தார் 2ஆம் ஹென்றி. ரீகன்பெர்க் மறைமாவட்ட ஆயர் வோல்ஃப்காங் அவர்களின் பொறுப்பில் வளர்ந்த 2ஆம் ஹென்றி தன் மறைமாவட்ட பள்ளியில் கல்வி பயின்றார். கிபி 995ஆம் ஆண்டு தன் தந்தையினை இழந்த இவர் பவேரியாவின் கோமகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு பணிகளை செய்தார். கிறிஸ்துவ நெறிகளை கடைபிடித்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையினை வாழ்ந்த கோமகன் ஹென்றி கிபி 1002ஆம் ஆண்டு ஜெர்மனியின் அரசராகவும் கிபி 1004ஆம் ஆண்டு இத்தாலியின் பவேரியா பகுதியின் அரசராகவும் ஆட்சி புரிந்தார். திருத்தந்தை 8ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1014ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் நாள் இவரை உரோமையின் பேரரசராக முடிசூட்ட திருச்சபைக்கும் அரசுக்கும் இடையே நல்லுறவை வளர்த்தார். கிறிஸ்துவ மதத்தினை காப்பதற்காக கிரேக்கர்களோடும் லொம்பார்டுகளுடனும் போராடிய பேரரசர் 2ஆம் ஹென்றி ஜெர்மானிய ஆயர்களை மதசார்பற்ற ஆட்சியாளர்களாகவும் பேராலயத்தின் இளவரசர்களாகவும் நியமனம் செய்தார். இறைபக்தியில் சிறந்து விளங்கி தன் இறுதி காலத்தில் சிறிது ஊனமான காலுடன் வாழ்ந்த பேரரசர் 2ஆம் ஹென்றி கிபி 1024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் நாள் விண்ணகம் சென்றார். ஆண்டவரின் அன்பு மகனாக வாழ்ந்து திருச்சபை பணிகளில் தன்னை அர்ப்பணித்த பேரரசன் 2ஆம் ஹென்றியினை திருத்தந்தை 3ஆம் யூஜின் கிபி 1146ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித 2ஆம் ஹென்றியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மாற்றுத்திறனாளிகளை ஆண்டவர் உடனிருந்து வழிநடத்தும்படி ஜெபிப்போம்.
சிறப்பான அற்புதமான இன்றைய புரிதல் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அழகான வாழ்க்கையை மிக கடினமான வாழ்க்கையாக மாற்றிக் கொள்கின்றோம். அதற்கு காரணம் நாம் தான். சில காம்ப்ளிகேட்டட் ஏன் அப்படி மாறுது அப்படின்றதுக்கான காரணங்களை தான் நம்ம வந்து இன்னைக்கு நாளில் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன காரணம்? ஸோ அடுத்தது என்னன்னா, இப்போ நம்ம பார்த்துருப்போம், நம்ம வீடுகள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னா, யாரோ இல்லை நாம நடத்துகிறோம், இல்லை நம்ம சொந்தக்காரங்க யாரோ நடத்துறாங்கன்னா, ஓகே ஃபங்க்ஷன் இத்தனை வச்சிருக்கு, வந்துருங்க போங்க. ஸோ வாரம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அந்த டேட்டில் வாங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்க ஃபங்க்ஷன் பாருங்க, ஃபோட்டோ எடுங்க, சாப்பிடுங்க. ஸோ இப்படி போய் அந்த மாதிரி நம்மளை யாரோ ஒருத்தங்க ட்ரீட் பண்ணி நம்மளை இது பண்ணுறாங்க, வெல்கம் பண்ணுறாங்கன்னா, அது வாட்டுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்தோம் போனோங்கிற மாதிரி முடிஞ்சிடும். சில நேரங்களில் அந்த ஃபங்க்ஷன் நடத்துறப்போ வர்ற எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப நல்லா தாங்குன்னு பார்த்துக்கணும். அவங்க எதுவும் முகம் கோணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து சில பேர் செய்வாங்க. அவங்க வந்தாங்களே வாசல்ல ஓடி போய் அவங்களை வரவேற்குது. இதுல அதிகமாக காயப்படக்கூடிய நபர் யாரா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த நபரா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி அவங்கள எல்லாரையும் நம்ம நல்லா பாத்துக்கணும், எல்லார் மேலேயும் அக்கறை செலுத்தணும் அப்படின்னு ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையா, ஒரு கேர் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வலியும் வேதனை மட்டும் தான். ஒருவேளை என் ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாளே நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு, வர்றவங்களுக்கு தங்குறதுக்கு திங்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஏற்பாடு செய்யணும். அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்றாற்போல், நாங்களாம் ஏசி இல்லாமலே தூங்க மாட்டோம், இந்த ரூம்ல எப்படி ஏசியே இல்ல எப்படிதான் தூங்க போறோமோ தெரியல. இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தலைவருக்கு ஏற்பாடு செய்யணும். அதனால் வரக்கூடிய அந்த பொருளாதார செலவு நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். இதுல இன்னும் 2 சொந்தக்காரன் தெரிஞ்சுன்னா அவனுக்கு மட்டும் ஏசி ரூம் போட்டு கொடுத்துருக்கானா, எங்களுக்குலாம் அங்கே ஒரு பெரிய பிரளயம் வெடிக்கும். ஓகே, அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரையும் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா எல்லாரும் திருப்தியா போயிடணும், எல்லாரையும் நல்லா குறையில்லாம பார்த்துக்கணும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளால எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது, நம்மால் எல்லாரையும் திருப்தி செய்ய முடியாது. இதை நாம செய்யணும்னு முற்பட்டோம்னா அழகான எளிதான நம்முடைய வாழ்க்கையை கடினமாகிவிடும். நினைவில் கொள்ளலாம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். முல்லா வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நீதிபதி, ஊர் நீதிபதி உண்டு. அந்த ஊரில் நெடுநாட்களாக நீதிபதி யாரும் நியமிக்கப்படவில்லை. மன்னரிடம் முறையிட்ட போது அவர் தெளிவாக சொல்லிவிட்டார், தற்பெருமை சற்றும் இல்லாத அடக்கமுள்ள ஒருவரை, பாரம்பரியத்தை பேணி காக்கும் தகுதி பெற்ற ஒருவரை உங்கள் ஊரில் தேடிக்கொண்டிருக்கிறேன். இதுவரை யாரும் என் கண்ணில் படவில்லை. தகுதியானவர்களுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டார் மன்னர். செய்தி முல்லாவின் காதுக்கு போனது. செயலில் இறங்கிவிட்டார். ஒரு நாள் அதிகாலையில் முல்லா ஒரு அதரப்பழசான மீன் வலை ஒன்றை உடலிலே போர்த்தியபடியே அரண்மனை பக்கமாகவே திரிந்தார். எந்த வேலையாக இருந்தாலும் அரண்மனை சுற்று வீதிகளையே பயன்படுத்தி சுற்றி சுற்றி போனார், வந்தார், தனது காரியங்களை செய்தார். அதே வலையை உடம்பிலே போர்த்தியபடியே. இதை அரண்மனை உப்பரிகையிலிருந்து பார்த்த மன்னர் அது யாரென உற்று நோக்கினார். பணியாளரை அனுப்பி வர செய்து விசாரித்தார். நீங்கள் முல்லா என்று எனக்கு தெரியும், ஆனால் ஏன் இந்த கோலம்? பழைய மீன் வலையை போர்த்தி கொண்டு அலைகிறீரே, ஏன்? பணிவுடன் பதில் சொன்னார் முல்லா. ஆதி நாளிலிருந்தே எனது குடும்பம் மீன்பிடி தொழிலை செய்து வந்து கொண்டிருக்கிறது. நானும் என் சிறு வயது முதலே இதையே செய்து கொண்டிருக்கிறேன். இதோ இப்போது எனக்கு வயதாகிவிட்டது, உழைக்க முடியவில்லை, ஓய்வில் தான் இருக்கிறேன். நான் பழையதாகிவிட்டது போல இதோ இந்த மீன் வலையும் பழையதாகிவிட்டது, பழுதாகிவிட்டது. இருந்தாலும் தூக்கி எறிந்து விட முடியுமா? நன்றி பாராட்ட வேண்டாமா? அதுதான் இந்த வயதான வலையை வயதான நான் போர்த்தி கொண்டு அலைகிறேன். எனது பாரம்பரியத்தை நினைவூட்டிக் கொள்ளவே இந்த நன்றி செயல்பாடு. இப்படி முல்லா சொன்னதும் கேட்டு வியந்து போனார் மன்னர். என்ன, இந்த காலத்தில் இவ்வளவு அடக்கமான பாரம்பரியமான நன்றியுள்ள ஒருவரா? இப்படி எண்ணிய மன்னர் விரைவில் அவரையே அந்த ஊரின் நீதிபதியாக நியமித்து விட்டார். நீதிபதியாகிவிட்டார் முல்லா. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் முல்லா அதே அரண்மனை தெரு வழியே போய்கொண்டிருந்தார். இப்போது அவரது உடலிலே அந்த பாரம்பரிய வயதான மீன் வலை எதுவுமே இல்லாமல் உப்பரிகையிலிருந்து இதை கண்டுவிட்டார் மன்னர். சத்தமாய் கேட்டார், என்ன முல்லா, மீன் வலையை காணோமே? பதிலுக்கு அவரும் சத்தமாய், அந்த முல்லாவும் சத்தமாய் சொன்னாராம், மீன் பிடித்த பிறகு வலை எதற்கு மன்னா? தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாரம்பரிய நலன் அல்ல, பக்கா சுயநலம். சரியான தருணம் எப்போதுமே வராது. வருகிற வாய்ப்பை தருணமாக்கிக் கொள்பவரே சாமர்த்திய தருணக்காரர். சில பேருக்கு ஒரு சில மீன் வலைகளைப் போலதான் பயன்பாடும்.
பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்து விடாதீர்கள். அந்த உடம்புக்குள்ளும் ஓர் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, மறவாதீர்கள். நெருப்பு கூட குளிர்ச்சி ஆகலாம், வேப்பெண்ணெய் கூட தேனாகலாம். ஆனால் பதவி ஏற்றவரோ யோக்கியராக ஆகவே முடிகிறதில்லையே. அது ஏனோ? சுயநல உலகமடா இது. தன்னுடைய தேவைக்காகவும் அந்தந்த சூழலுக்காகவும் எதையும் மாற்ற காத்திருக்கும் உலகமடா இது. சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகளை மாற்றும் உலகமடா இது. ஏன் பலரது முகங்களை கூட மாற்றும் உலகமடா இது. ஒருவரால் தூக்கி எறியப்படும் போதுதான் தெரிகிறது நம்மால் உயர உயர பறக்க முடியும் என்று. உண்மைதானே? தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடப்படுவதெல்லாம் ஒரு நாள் தூக்கி எறியப்படவும் தான். மறவாதே. இப்படித்தான் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம் பொருள்களில் தொடங்கி மனிதரில் முடிவடைகிறது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அழகான வாழ்க்கை கடவுள் கொடுத்தது, எளிதானது. ஆனா அதை நாம செய்யக்கூடிய சில செயல்கள்லாம் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம், கடினப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அந்த காரணங்கள் என்னன்னு அதை தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு காரியத்தை நினைத்து கஷ்டப்படுவது. இது நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு நேரத்துல நிகழ்வுல வந்து நம்ம செஞ்சிருப்போம் இல்லையா? இப்ப நாளைக்கு மழை வருது அப்படின்னா நமக்கு தெரியாது இன்றைய நாள் வந்து நாளைக்கு மழை வருமா வராதுன்னு. இங்கே சப்போஸ் வந்துருச்சுன்னா ஏன் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்போம் இம்பார்ட்டண்டா. சோ அது வருதோ வரலையோ, இருந்தாலும் அது வந்தாலும் ஓகே வரலாலும் ஓகே அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. சப்போஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கும் நடக்க போற ஒரு விஷயத்த, அதாவது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு 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 கஷ்டப்படுறதால இன்னைக்கு நம்ம அழகா வாழ்ந்து கொண்டிருக்கோம், வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இது வந்து என்னைக்கோ ஒரு நாள்லாம் நடக்குதுன்னு நான் நினைக்கல. ஏன்னா நான் அது டெய்லி நடக்குதுன்னே தான் நான் சொல்றேன். இன்னைக்கு என்னுடைய குழந்தையோடைய மாற்றம் என் கண்ட்ரோல், அவங்களோட சேஞ்சஸ் என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லையே. என்னுடைய கணவருடைய என்னுடைய மனைவியோடைய மாற்றம் அப்படிங்கிறது என் கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா நான் நினைச்ச மாதிரி என் குழந்தை இருக்கணும், நான் சொன்ன மாதிரி என் குழந்தை செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், டெய்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்ம குழந்தைகள் மீதோ நம்ம மீதோ இல்ல உடன்பிறப்புகள் மீதோ இல்ல நம்முடைய மற்ற உறவுகள் மீதோ என்ன பண்றோம், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு லைட்டா காய்ச்சல் அடிக்குது, ஆனா நான் சொல்லாமல என்ன பண்ணிடுறேன், என்கிட்ட என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்கணும். அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அவங்க கேட்கறதும் அவங்க புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ அதை நாம புரிஞ்சுக்காம பல நேரங்கள்ல என்ன பண்றோம், அதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் நம்முடைய அழகான எளிதான வாழ்க்கையை கடினமாக்கி கொள்கிறோம். கண்டிப்பா இன்னும் என்னென்ன நம்மளுடைய வாழ்க்கையை கடினமாக்கி கொண்டிருக்கின்றோம்ன்றதை தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி வச்சு நம்ம பிரேக் போயிட்டு வந்தாலும் கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். நாம் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்க அந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை சில நேரத்தில் அது காம்ப்ளிகேட்டடா மாறிடுது. அதுக்கு ரீசன் என்ன? நம்ம தான் காரணம். என்ன காரணங்களால அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன காரணம்? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, கல்லூரி படிக்கையில நடந்த ஒரு நிகழ்வு. ஃப்ரெண்டு அப்போ லவ் பிரேக்கப் டைம்ல இருந்த நேரம் ஃப்ரெண்டு வந்து, மச்சான் உனக்குன்னு ஒரு மெசேஜ் பார்த்தேன் மச்சான், நான் அனுப்பணும்னு நினைச்சேன், இப்போ உன்னை பார்த்தோன்னே ஞாபகம் வருது அப்படின்னா, அப்போ எதுக்கிட்ட அனுப்பிக்கிட்டு குர்ரா பார்ப்போம்னு சொல்லி மொபைலில் வாங்கி பார்த்தா அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. ஒரு பெண் உன்னை விட்டு சென்றால் அவளை நினைத்து நீ உன் கண்களை குளமாக நிரப்பாதே, ஏனென்றால் அது மற்றொரு அழகான பெண்ணை உன் கண்களில் இருந்து மறைத்து விடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நான் அதை பார்த்துட்டே இது ஒரு மெசேஜ்னு இது எனக்கு கொடுத்தியாங்கண்டா, சென்ட் பண்ணணும்னு நீ வச்சிருந்தியாங்க அப்படின்னா, ஆமா மச்சான் உனக்கு கரெக்டா இருக்கும் மச்சான் அப்படின்னு. ஸோ என்னன்னா, நம்ம பல நேரங்களில் இந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைச்சு உண்மையாக அதுல இருக்கக்கூடிய ஒரு உட்பொருள் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த அப்படியே மேலோட்டமாக பார்த்தா அது நமக்கு பொருளாத மாதிரி தெரிஞ்சாலும் ஏதோ இன்னொரு நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி நல்ல விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், இழந்து விடுகின்றோம். அப்போ பல நேரங்கள்ல நம்முடைய எளிதான அழகான வாழ்க்கையை கடினப்படுத்திக் கொள்வதற்கு காரணமா, நான் இந்த முடிவு எடுத்துட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரி நடந்துருச்சு, இது எனக்கு நடந்துருச்சு, இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு கடந்த காலத்தை நினைத்து அதை நம்ம இறுக்கி பிடிச்சுக்கிட்டே வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நிகழ்காலத்தில் அது நம்முடைய எதிர்காலத்தை என்ன பண்ணிடும், அழித்து விடாது. ஸோ அதுதான் நம்முடைய அழகான எளிதான வாழ்க்கையை அழித்துக் கொள்வதற்கு நாம் கடந்த காலத்திலே இருப்பதும் ஒரு காரணம் தான். அடுத்த காரணம் என்ன அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இமேஜின் உங்கள் கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது, ஆனால் 40 வயசில் ஹார்ட் அட்டாக்கா? ஆச்சரியம்தான். ஒன் ஹிடன் கல்பிரிட் குட் பி யோர் லைப்போப்ரோட்டீன் லிட்டிலே. லாஸ்ட் எபிசோடில் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னா என்ன, அது உங்கள் உடம்புக்கு எதனால் தீங்குன்னு பார்த்தோம்.
இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்லேயே அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட ஒரு டேஞ்சரஸான கசன்னு சிம்பிளாக சொல்லலாம். இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்லேன்னா என்ன, அது எதனால் உங்களுக்கு உடம்புக்கு தீங்கு விளைவிக்குதுன்றதை இந்த எபிசோடில் பார்ப்போம். ரீசெண்டாக there is so much fuss about this lipoprotein lately. ஏன்னா நம்ம சாப்பிட்ற டயட், எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எதுவுமே இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்லேயே குறைக்க மாட்டேங்குது. ஏன்னா 80% 90% ஆஃப் த லைப்போப்ரோட்டீன் லிட்லேயே ஜெனட்டிக்காக டிட்டர்மைன் ஆகுது. ஏன் நம்ம கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற ஸ்டார்டின் என்ற குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் கூட இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்லேயே குறைக்கிறது இல்லை. அதனாலேயே இதுக்கான முக்கியத்துவம் முன்னாடியான கொடுத்தது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இல்லை ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளமே இருக்குன்னா கூட உங்களுக்கு இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்லேயே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மறுபடியும் இந்த ஹார்ட் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, லைப்போப்ரோட்டீன் லிட்லேயே ஜாஸ்தியாக உள்ளவங்களுக்கு ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் 3-4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. இது வரைக்கும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன இருந்ததுன்னா, சப்போஸ் உங்களுக்கு சுகர், பிபி இருக்குது, இந்த கொலஸ்ட்ரால் ஸ்பெசிஃபிக்கான லைப்போப்ரோட்டீன் லிட்லேயும் ஜாஸ்தி இருக்குன்னா உங்களுக்கு சுகரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும், பிபியும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அடிரன்ஸாக இருக்கணும், ப்ளஸ் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் கண்டினியூ பண்ணியிருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுற அந்த மாத்திரைகள், ஸ்டாட்டின்ஸ் என்ற குரூப் ஆஃப் மாத்திரைகளோட டோஸ் ஜாஸ்தி தேவைப்படலாம். சில பேருக்கு டார்கெட் 100 இருந்ததுன்னா இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்லேயே ஜாஸ்தியாக உள்ள பேஷண்ட்ஸ்க்கு அந்த டார்கெட் 55 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இப்படி தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருந்தது. பட் எக்ஸைட்டிங் நியூஸ் என்னென்னா, இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்லேயே குறைக்கக்கூடிய அட்வான்ஸ் மெடிசின்ஸ் ஃபேஸ் 3 ட்ரையலில் இருக்குது. அது கூடிய விரைவில் இந்த மார்க்கெட்டில் வந்துடும். ஸோ டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, எவ்ரி அடல்ட் அவங்களோட லைஃப் டைமில் ஒரு முறையாவது இந்த லைப்போப்ரோட்டீன் லிட்ரே என்ற கொலஸ்ட்ராலில் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். இது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை அணுகலாம். பொறுமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நம்முடைய வாழ்வில் நாம் அழகான எளிதான வாழ்க்கையை ஏதோ ஒரு கடினமான செயல்களால் கடினமாக்கி கொண்டே இருக்கின்றோம். அந்த காரணங்கள் என்னென்ன, செயல்கள் என்னென்ன, அதை தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அதாவது பல பேர்கிட்ட இப்படி ஒரு குணம் வந்து நம்ம பார்க்க முடியும். பார்க்கறது எல்லாமே, செய்யறது எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, எப்பவுமே அந்த எதிர்பார்ப்போடவே டிராவல் பண்ணுவாங்க. அப்படி அந்த டிராவல் போச்சு அப்படின்னா அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அழகான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை பறிபோகும் அப்படின்னு தான் சொல்லணுமே. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லார்கிட்டையும் போய் இருக்கும்போது என்ன ஆகும், எல்லாராலையும் அதை வந்து பூர்த்தி செய்ய முடியாது இல்லையா, நிகர நிற்க முடியாது. அப்ப அப்படி இருப்பது ஒரு பெரிய தவறு. நம்மளுடைய வாழ்க்கை நம்மளே வந்து சீர்குலைய வச்சிரும். அதாவது இது எப்படி எளிதாக நம்ம சொல்லலாம், எளிதாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வீடுகளில் நம்ம எடுத்துக்கலாம். என் குழந்தை அந்த எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், சாப்பிட்ட உடனே பிளேட்டை கழுவணும், இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு விரும்புறது யார்? அம்மாக்கள் விரும்புவாங்க. ஆனால் குழந்தைகள் இல்லை கணவனோ மனைவி அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. சிலர் இருக்கலாம், சிலர் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இல்லாத இடத்துல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பிளேட்டை தின்ட்டு அவன் கழுவாம போட்டு அவன் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவான். பிளேட்டை கழுவுறானா பாரு, நான் சொல்ல கேட்கலையா, வைக்கலையே, இது பாரு அப்படி இருக்கு, இது பாரு இப்படி இருக்குன்னு இங்கே புலம்பி தவிக்கிறது யாரு அப்படின்னா நான் தான். இந்த பர்ஃபெக்ட் இல்லையே, அதை அப்படி செய்யலையே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு பூசைக்கு என்ன பண்ணணும், போகணும். 8 மணிக்கு பூசைக்கு வீட்டில் கிளம்புறப்போ 7:30 மணிக்கு இன்னும் கிளம்பலையா, இன்னும் தலை வரலையா, அதை பண்ணல இதை பண்ணலையான்னு அம்மா தான் என்ன பண்ணுவாங்க, அங்கெல்லாம் வச்சுட்டு போய். எங்க வீட்டுல வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ இதுதான் கதையா இருக்கும். என் தங்கச்சிக்கு எங்க அம்மாவுக்கும் பெரிய வந்து ஒரு போரே, மகாபாரத போரே என்ன பண்ணணும், ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணான்னு வந்தாவா வராட்டி பொண்ணு கிளம்பி போக அப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்து பின்னாடி போயாகணும், இதுக்கு நேரம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அவங்களே என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கொள்வார்கள். ஸோ அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெர்ஃபெக்ஷன்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நம்மளுடைய அழகான எளிதான வாழ்க்கையை கடினமாக்கி விடும். கண்டிப்பா இன்னும் என்னென்ன கடினமாக்கி விடும்ன்றதை நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் எண் 51 நுழைகிறோம். ஆராய்ந்து சொல்லப்பட வேண்டியவை. தூர்ந்து ஒழுகிக் கண்ணும் துணைகளே, சார்ந்தொழுகிக் கண்ணும் செலவரே, ஈர்ந்தகல் இன்னா கயவர் இம்மூவர், தேர்ந்த கால் தோன்றும் பொருள். திரிகடுகம் 51. அறிவுடையவர்கள் ஆராயுமிடத்து இம்மூவரும் கண்டுகொள்ளப்படுவார்கள். அவர்களுடைய உண்மைத்தன்மை வெளிவரும். அவர்கள் தொடர்பான பொருட்கள் காணப்படும், கண்டறியப்படும், மறைக்க முடியா. அந்த வகையில்தான் எம்மூவர் என்று நல்லாதனார் குறிப்பிடுகிறார். ஒன்று, துன்ப துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவுகின்ற அந்த உறவினர்களாகவே இருப்பர். வஞ்சனை செய்கின்ற
பகைவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், அவர்கள் எப்பொழுதும் பகைவர்களாகத்தான் இருப்பார்கள். அதோடு இந்த தீய தன்மையோடு இயங்குகின்ற கயவர்கள், அவர்கள் எப்பொழுதுமே கயவர்கள்தான். இந்த வகையில் இம்மூவரும் இவ்வாறு தான் செயல்படுவார்கள் என்பதை நாம் கணிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு சொல்வார், பன்றிகள் முன் முத்துகளை போடாதீர். பன்றிகள் அதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால் தான் இயேசு சில நேரங்களிலே கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று இயல்பான முறையில் திறந்து விட்டு விடுவார். ஆக இந்த வகையில் இன்று நாம் பார்க்கின்ற முதல் கருத்து, எளிய வறுமைக்குட்பட்ட அந்த மாந்தர்களுக்கு உதவுகின்ற நன்னெஞ்சம் படைத்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்பொழுதும் உறவினர்களாகவே இருப்பார்கள். அதான் யார் எனக்கு அடுத்து இருப்பவர் என்கிற ஒரு வினாவை எழுப்புகின்ற பொழுது இயேசு நல்ல சமாரியன் என்கிற அந்த கதையை சொல்லி அதில் சொல்வார், யார் இங்கே அடுத்திருப்பவர்? அவருக்கு உதவுகிறவர் தான். அந்த அடிப்படையில் இங்கு உறவுகள் உறவுகளாக இருக்க வேண்டும். அதான் வள்ளுவர் ஒன்றை சொல்வார், கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். பொருள் என்ன? கொடுத்தல், பகிர்ந்து வழங்குதல், இப்படிப்பட்ட பண்பு உடையவர்கள் இருக்கிறார்களே, அதோடு இன்சொல் சொல்கிறவர்கள், இனிய சொற்களை கூறுகின்றவர்கள், அவர்கள் இப்படிப்பட்டவர்களை அந்த சுற்றம் உறவுகள் அப்படியே சூழ்ந்து நிற்பார்கள். அதான் மாதா தொலைக்காட்சியிலே இந்த ஆலய தரிசனம் என்று வருகின்ற பொழுது அதிலே ஒரு பாடலை அடிக்கடி ஒலிபரப்புவார்கள். என்னது அது? உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் இடம், உள்ளம் ஒன்று சேரும் இடம், அதுதான் ஆலயம். அந்த ஆலயங்கள், அந்த கோயில்கள் கட்டப்பட வேண்டும். அந்த கோயில்களுக்குள் மக்கள் நுழைய வேண்டும். மக்களை நாம் நுழைய வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கோயில்களாக வளர்த்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு சூழல்களை இங்கு நாம் உருவாக்க வேண்டும். சுற்றத்தால் சூழப்பட வேண்டும். ஆக இத்தகைய அந்த உறவுத்தன்மை இங்கு மேலோங்கி நிற்பதற்கு இந்த திரிகடுகத்தின் முதல் கருத்து நமக்கு ஒரு அழைப்பு தருகிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது என்ன? உறவினர். உறவினர். இன்று அந்த செய்யுளில் முதல் பகுதியில் அந்த கருத்து இடம்பெறுகிறது. உறவினர் என்றால் யார்? அதான் ஒன்று உறவுகளாக இருக்கிறவர்கள், உற்றார்களாக இருக்கிறவர்கள், நண்பர்களாக இருக்கிறவர்கள், அன்பர்களாக இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமே உறவுகள் தான். அவர்களிடையே அங்கு வஞ்சக பகைத்தன்மை கிடையாது. இவர்களை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற தீய எண்ணம் கிடையாது. அவர்கள் நல்லவர்கள், உறவுகள். இத்தகைய உறவு மாந்தர்கள் பெருக வேண்டும். இந்த உறவுகளுக்கு இன்னும் ஓரிரு சொற்கள் இருக்கின்றன. சிறப்பாக கேளிர், கேண்மை. கேண்மை என்றால் உறவு, கேளிர் என்றால் அது உறவினர் என்கின்ற அந்த பொருளும் வரும். கேளீர் என்று நெடில் அல்ல, கேளிர் என்கின்ற அந்த குறில், அதில் இந்த பொருளும் நமக்கு புலப்படுகிறது. எனவே இன்று நாம் பார்த்திருக்கின்ற இந்த வகையில் இந்த உறவுகள், இத்தகைய தன்மைகள் மேலோங்க வேண்டும். உலகம் என்கிற இந்த கோயிலுக்குள் பல கோயில்கள் உருவாக வேண்டும். அது கட்டடமாகிய அந்த கோயில்கள் என்பதல்ல, அவையெல்லாம் அடையாளங்கள். ஆனால் உண்மை தன்மையிலான அந்த கோயில்கள், மக்கள் கட்டி எழுப்புகிற அந்த கோயில்கள், எங்கே 2 அல்லது 3 பேர் இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். ஆக உறவோடு யாரெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்களோ அங்கு கடவுள் இருக்கிறார். அதான் கோயில். அப்படிப்பட்ட கோயில்களாக உருவாவதற்கு என்று உறுதி ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல நம்முடைய அழகான வாழ்க்கை, ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை சில காம்ப்ளிகேட்டடால கெடுக்க கூடும், இல்ல அது பறி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த காரணங்கள் என்ன? அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, நம்மளால ஆனஸ்டா ஒரு கான்வர்சேஷன்ஸ், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற நமக்கு பிடிச்ச விருப்பு வெறுப்புகளில் கூட நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படிங்கிற சூழல் நம்மளுடைய அழகான வாழ்க்கை என்ன பண்ணிடும், எடுத்துரும். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல இருந்து, அது குறிப்பா என்னன்னா குழந்தை வளர்ப்புல இருந்து நான் அதை சொல்லுவேன், பெற்றோர்கள் குழந்தைகள் ஒரு விஷயம் சஜஷன் சொல்றாங்க, பேசுறாங்கன்னா காது கொடுத்து என்ன பண்ணுங்க, கேளுங்க.
உனக்கு தெரியாது, நீ கம்முன்னு நீ பேசாதானே என்ன பண்ணாங்க சொல்லாங்க. நாளைக்கு அது வளர்ந்து வரக்கூடிய சூழல், அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் கிட்ட அந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. நாளைக்கு அது வந்து திருமணமாகி தன்னுடைய கணவனோடு வாழ்க்கையை லீட் பண்றப்போ அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை அது சொல்ல முற்படுகின்ற பொழுது கணவர்கிட்ட இதே மாதிரியான ஒரு பதில் கிடைக்கின்ற பொழுது அப்போ நம்ம எதுவும் சொல்லக்கூடாது போல, ஏன்னா சின்ன வயசுல இருந்து இப்படிதான் வளர்த்துருப்பாங்க. இதெல்லாம் சொல்லாதீங்க. கேட்டு அப்ப அது கண்டினியூ ஆகுறப்போ ஓகே அவங்களால ஈஸியா என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அந்த நேரத்துல பெற்றோர் போயிட்டு உங்க ஹஸ்பண்ட் அதை சொல்ல வேண்டியதான, வாயில கேட்டீங்கன்னா அது தப்பு குழந்தைங்க மேல கிடையாது, உங்க மேலதான். சோ அப்போ இந்த நிலையில நாம் என்னுடைய உணர்வுகளை எளிதில் நான் வெளிப்படுத்த வேண்டும். அது சண்டை வந்தாலும் சரி, பிறரை காயப்படுத்தினாலும் சரி. நான் வந்து எங்க அம்மா அப்பா எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, எனக்கு உண்மையாவே அந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னா எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்றதுல நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம சில நேரங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, ஐயோ அவங்க மனசு வருத்தப்படும், இவங்க மனசு வருத்தப்படும். சந்தோஷம், நீங்க அப்படி இன்னொருத்தங்களை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனா இங்க உள்ளே நான் அழுதுகிட்டு இருக்கேங்கிறதையும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஃப்ரீடம், அந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கான முறை எனக்கு தெரியலன்னா என்னுடைய வாழ்க்கையை நானே அழித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் நினைவில் கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை ஏஐ படித்தால் என்ன நடக்கும்? சைபர் ஜோதிடம் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? சைபர் ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்துமா? பாரம்பரிய ஜோதிடத்தை விட ஏஐ ஜோதிடம் துல்லியமாக இருக்குமா? ஆன்லைன் ஜோதிடம் பாதுகாப்பானது தானா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி தானியேல் 2:25 முதல் 28 முடிய. அரியோக்கு தானியேலை அரசன் முன்னிலைக்கு விரைவாக அழைத்து சென்று அரசனிடம், அரசரே, சிறைப்பட்ட யூதா நாட்டினருள் அரசருடைய கனவின் உட்பொருளை விளக்கி கூற வல்ல ஒருவனை கண்டுபிடித்து விட்டேன் என்றார். அரசனோ தானியேலை பார்த்து, நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் எனக்கு விளக்கி கூற உன்னால் இயலுமா என்று கேட்டார். தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி, அரசர் கேட்கும் மறைபொருளை அரசருக்கு அறிவிக்க எந்த ஞானியாலும் மாய வித்தைக்காரனாலும் மந்திரவாதியாலும் ஜோதிடனாலும் இயலாது. ஆனால் அரசரே, மறைபொருட்களை வெளிப்படுத்தும் விண்ணக கடவுளே பிற்காலத்தில் நிகழப்போவதை நெபுக்கத்நேசர் என உமக்கு தெரிவித்துள்ளார். நீர் கண்ட கனவும் நீர் படுத்திருந்த பொழுது மனக்கண் முன்பே தோன்றின காட்சிகளும் பின்வருமாறு என்று சொல்லி அரசன் நெபுக்கத்நேசர் கண்ட கனவிற்கு தானியேல் கடவுளின் வல்லமையால் விளக்கம் அளித்தார். தானியேல் காலத்தில் இருந்த மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் மற்றும் ஜோதிடர்கள் போல இன்றைய டிஜிட்டல் காலத்திலும் இணைய வழி ஜோதிடர்கள், மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் மற்றும் ஜோதிடர்கள் பலர் உள்ளனர். இந்தியாவில் சுமார் 83% மக்கள் நல்ல நேரத்தை பார்த்த பிறகு ஒரு சுபகாரியத்தை செய்கின்றனர் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நல்ல நேரம் பார்க்கும் முறை அல்லது ஜோதிடம் பார்க்கும் முறை மாறிக்கொண்டே வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய வளர்ந்து வரும் டிஜிட்டல் உலகில் இணைய ஜோதிடமும் சமூக ஊடக ஜோதிடங்களும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. குளோபல் அஸ்ட்ராலஜி மார்க்கர் ரிப்போர்ட் 2023 என்னும் ஆய்வின்படி 2021 ஆண்டு வரையில் இணைய வழி ஜோதிடம் $12.8 மில்லியன் சந்தை மதிப்பை எட்டியுள்ளது என்றும், இதுவே 2031 ஆண்டிற்குள் $22.8 பில்லியன் சந்தை மதிப்பை எட்டும் என்கிறது. அஸ்ட்ரோ டாக், அஸ்ட்ரோ குரு, அஸ்ட்ரோ யோகி, அஸ்ட்ரோ சேஜ், இன்ஸ்டா அஸ்ட்ரோ போன்ற சமூக ஊடக பக்கங்கள் இந்த இளையோர்களிடம் கூட மிக பிரபலமாக உள்ளன. டிஜிட்டல் உலகில் ஜோதிடம் ஒரு வணிகமாக மாற்றப்படுவதால் பல்வேறு மோசடிகள் நிகழ்வதோடு பயனர்களின் தனிப்பட்ட தரவுகளும் களவாடப்படுகின்றன. பயனர்களை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஜோதிட செயலிகளின் நவீன வடிவமைப்பு இளையோரை மட்டுமல்லாமல் சிறார்களையும் வெகுவாக இருக்கின்றது. இன்னும் முழுமையாக உருவாக்கப்படாத ஏஐ ஜோதிட தளங்களால் சரியான பதிலை பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம். இதுவே சில நேரங்களில் எதிர்மறையான கணிப்புகளால் ஒருவரை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாம். எனவே இத்தளங்களை பயன்படுத்தாமல் இருப்பதே என்னை பொறுத்தவரையில் நல்லது என்று கருதுகிறேன். ஜோதிட செயலிகள் உங்களின் பிறந்த தேதி, இடம், வயது போன்ற தனிப்பட்ட தகவல்களை கோரலாம். நீங்கள் கொடுக்கும் தனிப்பட்ட தரவுகள்
விளம்பர நிறுவனங்களுக்கோ அல்லது ஹேக்கர்களுக்கோ விற்கப்படலாம். எனவே தனிப்பட்ட தரவுகளை கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் இணைய ஜோதிட தளங்களையும் அல்லது செயலிகளையும் எதிர்பார்ப்போம் எனில் நம் தனிப்பட்ட முடிவெடுக்கும் திறன் பாதிக்கப்படலாம். தொழில்நுட்பத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையையோ அல்லது உங்கள் நம்பிக்கையையோ தீர்மானிக்க அனுமதிக்க கூடாது. எப்போதும் உங்கள் அறிவாற்றலுக்கும் மனசாட்சிக்கும் இறை நம்பிக்கைக்கும் முன்னுரிமை கொடுப்பது அவசியம். விவிலியத்தில் நெபுக்கத்நேசர் என்ற அரசன் ஜோதிடர்கள், மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள் போன்றோரை புறம் தள்ளிவிட்டு கடவுளின் திருவுளத்தை நாடி தேடியதை போல இணையத்தை பயன்படுத்துபவரும் மனித ஞானத்தின் உதவியால் உண்மையை அறிய முற்பட வேண்டும். செயற்கை நுண்ணறிவு மற்றும் அல்காரித புரிதல்களோடு குறிப்பிட்ட பயனர்களுக்கு ஏற்ப வழங்கப்படும் அறிவுரைகளும் எதிர்கால முன்னறிவிப்புகளும் தொழில்நுட்ப உலகில் வியப்பை ஏற்படுத்தினாலும் அது ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியதே ஆகும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கடினமாக்கி கொள்ளக்கூடிய செயல்கள், காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி எந்தெந்த இடத்துல சில நேரத்துல சில காரியங்களை குறித்து நம்ம நோ சொல்ல கத்துக்கணுமோ, அதே மாதிரி நம்ம அதிகமா எஸ் சொல்றதுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டி பொம்மை மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எஸ் ஓகே இதை நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன், ஓகே இது உங்களுக்கு விருப்பமானது இதை நான் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி நம்ம எஸ் சொல்ல 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 நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அழகான வாழ்க்கை நம்மிடம் இருந்து பறி போகின்றது என்பதை தெளிவாக உணர முடியும். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ்ட்ரா கூடும். நம்ம ஏற்கனவே செய்ய வேண்டிய வேலைகள் 10 வேலை இருக்கும், அதோட 2 வேலைக்கு நான் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன் அப்படின்னா அது வேலை 12 மாறிடும். அது செய்வதற்கான நேரம் இருக்குதா, நேரத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேபி என்னுடைய அலுவலக நேரத்துக்குள்ளேயோ இல்லை நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளேயோ அதை செய்து முடிக்க முடியலன்னா பிறருக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்துல இருந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், அதை எடுத்து செய்ய வேண்டியிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அந்த பிறருக்கு என் ஃபேமிலியோட நான் கொடுக்குறேன், வெளியே கூட்டு போறேன்னு சொன்ன நேரத்துல இருந்து எடுத்து பண்றப்போ ஃபேமிலி என்ன ஆகும், உடனே நீ எப்போ இப்படிதான் சொல்லுவாரு ஆனால் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டாருங்கிற பிரச்சனை வரும். ஸோ அப்போ நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்ல வேண்டும், அந்த எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொன்னா போதும். நம்ம வீட்டில் சொன்ன மாதிரி ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் அந்த விஷயத்துல கரெக்டா இருந்துட்டோம்னா நம்ம லைஃப் மகிழ்ச்சியா எளிமையா எப்பவும் போல போயிட்டு இருக்கோம். இல்லை என்றால் அதை நாம் கடினப்படுத்திக் கொள்வோம். கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம இதை செய்ய முயற்சி செய்யலாம். தொடர்ந்து பேசலாம். ஜெயபாரதி பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இரவை பாசனத்தில், அதாவது பாசனம் பண்ணி நம்ம வளர்க்கிற பயிர்களில் இந்த காலத்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிர் ஒரு சில நிலப்பரப்பில், அதாவது வெயில் கொஞ்சம் இதமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக வளரக்கூடிய பயிர் பச்சை பயிர், க்ரீன் கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை பயிர் நம்ம வளர்க்கலாங்க. இந்த பச்சை பயிரில் என்ன ஒரே லாபம் அப்படின்னா ஒரே விளைச்சல் 60 நாளில் ஒரே தான் வந்துடும். அதனால் நெல் அறுவடை செய்யக்கூடிய இயந்திரத்தில் நம்ம அதை அறுவடை செஞ்சு ஏற்றிக்கலாங்க. எவ்வளவு இடம் வேணாலும் போடலாம், நெல் அறுவடை செய்கிற இதிலேயே பண்ணிக்கலாம். அதுக்கு நல்ல தரமான விதைகள்லாம் இன்றைக்கி வேளாண்மைத்துறை அலுவலகத்துலேயும் இருக்குது, வெளியவும் கிடைக்குதுங்க, வாங்கி போட்டுக்கலாம். வம்பன் ரகங்கள் பொதுவாக நல்ல பலன் தருதுங்க, கொஞ்சம் வாங்கி போட்டுக்கலாம். இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பயிர்களோட எண்ணிக்கை அதிகங்க. ஒரு ஏக்கரில் இருக்க பயிர்களோட எண்ணிக்கை அதிகம். விளைச்சல் அதிகம் கிடைக்கணும்னா அதிகமான மண்ணில் வளம் இருக்கணும். அந்த மண்ணில் வளம் இருக்கணும்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய, நம்ம என்ன செலவு பண்ணாலும் அந்த மண்ணை விரைவாகவும் அதிகமாகவும் கொடுக்க வேண்டிய வழியில் இருக்கிறது ஹியூமிக் பவுடர். இந்த ஹியூமிக் பவுடர் பார்த்திங்கன்னா விலை 125 ரூபா தான். அந்த 125 ரூபா பவுடர் மொத்தமாக நீங்கள் ஒரு 40 கிலோ அப்படி வாங்கிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 5000 ரூபாய்க்குள்ளே குஜராத்திலேருந்து அனுப்புகிறாங்க. அதை கையில் வச்சுக்கிட்டோம்னா 60 நாள் பயிருங்க. ஒரு ஏக்கருக்கு 6 பாசனம்னு வச்சுக்கோங்க, 10 நாளைக்கு ஒரு முறை 6 பாசனம், மொத்தம் 60 நாள் பயிர். 6 பாசனமாக ஒவ்வொரு பாசனத்துலேயும் கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 3 கிலோ கரைச்சி கீழே ஊற்றலாம். அது கூட மீனமிலம் கலந்துக்கலாம், பஞ்சகாவியா, ஈயம் கரைசல் எது வேணுமோ கலந்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் கெமிக்கல் விவசாயம் பண்ணால் கூட அதுலேயும் நீங்கள் இந்த ஹியூமிக் பவுடராக கலந்துக்கலாம். அது என்ன செய்யும், மண்ணை பொலப்பொலப்பாக்கும். எவ்வளோ உப்புத்தன்மையான நிலமாக இருந்தாலும், கெட்டுப்போன மண்ணாக இருந்தாலும் பொலப்பொலப்பாக்கும். அப்போ அது வேறு போக 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 மேலே இலையோட அளவு அதிகரிக்கும். அதாவது தூர் விடுறது அதிகமாக இருக்கும். தூர் விடுறது அதிகமாக இருக்கப்ப பூக்கள் வர்றது அதிகமாகும்.
அப்போ நம்ம அதுக்கு அடுத்து நம்ம பயிருக்கு வேணுங்கிற தெளிச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சூடோமோனாஸ், பஞ்சகாவியா, வெட்டிசிலியம் லக்கானி, புழுவுக்காக பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இதெல்லாம் கலந்துக்கிறோன்னு வைங்க, அடிக்கிறோன்னு வைங்க. இது கூட சோலு பாருங்கிற போரான் பவுடர், அதாவது காய்கள் நல்லா உருண்டு திடமாக வரணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி கலந்து நம்ம அடிக்கிறப்ப என்ன பிரச்சனை, என்ன நன்மை வரும் அப்படின்னு சொன்னால், அதிகமான லாபம் தரக்கூடிய பயிராக பச்சை பயிர் இருக்கும். பச்சை பயிர் நம்ம ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால், ஆள் கிடைக்கிறதில்ல, அடிக்க ஆள் கிடைக்கல, இப்படி தான் நம்ம சொல்கிறோம். நெல்லுலேயே அறுவடை செய்யலாம், நெல் அறுவடை செய்ய இயந்திரத்திலே அறுவடை செய்யலாம். அப்படி பண்ணுறதுல உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து காய்களையே எடுத்துட்றாங்க. தட்டை தனியாக, காய் தனியாக எடுத்துறோம். இந்த காய்களை நம்ம அப்புறம் தூத்திக்கலாம், தனியாக தரம் பிரிச்சுக்கலாம். நல்ல விலை கிடைக்குதுங்க. உங்கள் கமிட்டியில் அதுக்கான வழிமுறைகள் இருக்குங்க, கமிட்டியில் வச்சு விற்றுக்கலாம். எதிர்காலத்தில் அதிகமான தேவை உள்ளக்கூடிய பயிராக அந்த பயிர் வகை பயிர் இது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு அதிக டிமாண்ட் இருக்குங்க. கொடுமை என்னென்னா, நம்மகிட்ட அந்த மாதிரி பொருள் இல்லை. பக்கத்தில் இருக்க இங்கே விற்பனை பண்ணுறவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆந்திராவிலேருந்தும் கர்நாடகாவிலேருந்தும் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நம்மளால் போட முடியும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், சேலம், திருப்பத்தூர், கரூர், திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டையோட மேற்கு பகுதி, இதெல்லாம் ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள்ங்க. இங்கே போட்டுட்டோம்னா இனி வரக்கூடிய மாதங்களில் இந்த பதிவை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் விதைகளை வாங்குங்க, உடனடியாக நடவு பண்ண பாருங்கள். தனிப்பயிராக நடவு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஊடு பயிராக நடவு பண்ணலாம். உங்களுக்கு அறுக்க ஆள் இருக்காங்க அப்படின்னா ஊடு பயிர் போட்டுக்கலாம். இல்லை தனியாக போடலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு நாமக்கல்லில், கரூர்லலாம் பார்த்திங்கன்னா சராசரியாக 10 ஏக்கர் 15 ஏக்கர் ஒட்டுக்க ஒரே இடத்துலையே நடவு செய்கிறாங்க. அந்த மாதிரி டிராக்டர் வச்சு நடவு செஞ்சு அப்படி பண்ணுறப்ப நமக்கு ஒரு மிகச்சிறந்த பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மிக குறைந்த உற்பத்தி செலவில் குறுகிய நாளில் 60 நாளில் ஒரு நல்ல பயிர். சரிங்களா? செஞ்சு பாருங்கள். மழைக்கு முன்னாடி ஒரு நல்ல பயிர் எடுக்க, நல்ல விலை கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் நம்மளுடைய அழகான வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை சில காம்ப்ளிகேட்டடால அது பறிபோகுது அப்படின்னா, அது பெரிய கடினமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அது என்ன காரணங்களால போகுதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். என்ன காரணம் அடுத்ததாக? அடுத்ததாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஓவரா எதிர்காலத்தை நினைத்து, ஃபியூச்சரை நினைச்சு என்ன பண்றது, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு அதை சொல்லும்போது ஒரு ஃபேமஸான ஒரு சாங் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று உண்டு. விவிலியத்தில் உள்ள இறைவார்த்தையை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு பாடம். ஸோ அப்போ அந்த நாளைய தினம், அது நாளைக்குள்ள பிரச்சனை நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அந்த நாளைக்குள்ள பிரச்சனைக்கு நாளைக்கு என்ன ஆகும், அதுக்கான தீர்வு கிடைக்கும். நம்ம பல நேரங்கள் எதிர்காலத்தை நினைச்சு திட்டமிடுதல் அப்படிங்கிறது வேணுமே தவிர, அது குறித்த பயம், ஐயோ இதுக்கு என்ன செய்யுது நாளைக்கு, இது குறிப்பாக இந்த மாதிரியான லாக்டவுன்ஸ் போகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கூட்டம் அடிச்சு போகிறோம். எப்போ திறக்க போகிறோம் கிடையாது, தெரியாது, என்ன பண்ண போகிறோம் தெரியாது. அதில் நீங்கள் ஓகே மேகி பாக்கெட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூடுல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நாளைக்கு வச்சிருந்து பயன்படுத்தலாம், ஓகேன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க. பால் பாக்கெட் 2 நாளைக்கு மேலே என்ன ஆகாது, தாங்காது. அதை கூடையா அள்ளி போட்டு கொண்டு போய் என்ன பண்ண போறோம். தக்காளி அது 2 நாளைக்கு என்ன ஆகாது, எப்படி தெரியாது, பிளாக்ல கூட அவங்க வித்திருப்பாங்க கூடையா அள்ளி போய். எனிதிங் என்ன சொல்றேன், அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு நாள் நாளைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு அப்படிங்கிற கவலைப்பட்டு எனக்கு குவிச்சுக்கிட்டே போகிறோம். அதான் விவிலியத்தில் சொன்ன மாதிரி, நான் நாளைக்கு இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் ராசா, எனக்கு நைட்டோட ஒரு வருஷத்துல நான் என்ன பண்ணிடுவேன், எடுத்துட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறான். ஸோ அப்ப அந்த மாதிரி அடுத்த நொடி நிலையில்லாத வாழ்க்கை. ஸோ எதிர்காலத்தை குறித்த திட்டமிடுதல் இருக்கணுமே தவிர பயம் இருக்கக்கூடாது. அந்த பயம் இருந்துச்சுன்னா அது என்னுடைய வாழ்க்கையை சூனிய வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதை தெளிவில் கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கிட்னி ப்ராப்ளம், சிறுநீரக கோளாறு, கிட்னி ஃபெயிலியர், இதை பற்றி பார்க்குறோம். இதற்கு காரணம் நீண்ட நாட்களாக சில நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளாலும் கிட்னி ஃபெயிலியர் வரலாம். பிபி, சுகர் இருந்து அது சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் இல்லை, ஃபாலோ பண்ணல, கண்ட்ரோலில் இல்லை,
அப்படின்னாலும் அதனால இன்னைக்கு உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளா அவங்க டயபெட்டிக் பேஷண்ட், அவங்களுக்கு தான் கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. 1 or 2 இயர்ஸ் கூட அவங்கள டயபெட்டிக் பார்த்து, 1 or 2 இயர்ஸ் கூட அவங்கள ஹைப்பர் டென்ஷன் பார்த்து அவங்களுக்கு இருக்கு. சிலருக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு அவங்க செக் பண்ணதே இல்லை, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், பிபி பார்த்தா 200 அதுக்கு மேலே இருக்கு, உடனே எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க, அவருக்கு யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் எல்லாம் அதிகமாக இருக்கு, ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கு, அவருக்கு இம்மீடியட்டாக டயாலிசிஸ் பண்ணணும், அப்போதான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் அவருக்கு பிபி இருக்கிறதே கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது. இப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. சில நேரங்களில் நம்மளே பல தவறுகளை செய்கிறோம். உதாரணத்துக்கு வலி நிவாரண மாத்திரைகள், இப்போ ஹெட்டேக்கு, வயிற்று வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி வலிகளுக்கு டாக்டர் வந்து நமக்கு மெடிசன் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இஷ்டத்துக்கு தேவையானப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். புரியுதா? டாக்டர் நாலேஜுக்கே போகாது. அப்போ 2 வருஷம் முன்னாடி எழுதி கொடுத்தாங்க, நான் அது தேவையான போதெல்லாம் போட்டுக்கிறேன். சிலர் டாக்டர்கிட்டே போயிருக்க மாட்டாங்க, இவருக்கா தலைவலின்னா இவரே போய் கடையில் மாத்திரை கேட்டு வாங்கி போட்டுப்பார். அப்படியெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளா வலி நிவாரண மாத்திரைகளை அதிகமாக பயன்படுத்தியதுனால கூட கிட்னி ப்ராப்ளம் வருது. யாரோ சிலருக்கு பிறவிலேயே சிறுநீரகங்கள் சின்னதாக இருக்கலாம், அவங்களுக்கு வருது. சரி, இப்போ வந்துருச்சு, என்ன பண்ணுறது? சரி, என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்? பேக் பெயின், கால் வீக்கம், முக வீக்கம், உடம்புல அரிப்பு, தூக்கமின்மை, கொமட்டல், வாந்தி, தலை சுத்தல், இப்படியெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைந்து கொண்டே போகும். சரி, ரிப்போர்ட்டு பார்த்தாச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட். நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எப்போ கிரியேட்டினைன் 1.2 நார்மல் உங்களுக்கு சொல்லுவாங்க டாக்டர், நீங்கள் 1 வந்துச்சுனாலே உஷாராயிட்டுக்க. நீங்கள் சாப்பிட்ற உப்பில் மேக்சிமம் பங்கு குறைக்க. ஒரு நாளைக்கு 4 கிராம் இல்லை 5 கிராம் உப்பு தான் எடுக்கணும். எல்லாத்துலேயும் சமைக்கும்போது உப்பே போடாதீங்க. சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு எடை போட்டு வச்சுங்க, 4 கிராம் இல்லை 5 கிராம், அந்த அளவுக்கு தான் உப்பு பயன்படுத்தணும். புரியுறதா? இதே உங்களுக்கு 1.2க்கு மேலே வந்துருச்சு, இம்மிடியட்டாக தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் ஒரு 3 months ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் ரெகுலர் செக்அப் பண்ணிக்கோங்க. பிபி, சுகர் உள்ள பேஷண்ட் கட்டாயம் 3 months ஒன்ஸ் யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட், ஹீமோகுளோபின், பிபி ரெகுலர் செக்அப்பு, ரெகுலர் மெடிசன், ரெகுலர் டயட்டு, டயபெட்டிக் ரெகுலர் செக்அப்பு, ரெகுலர் டயட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கூட அடிஷ்னலாக இந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எப்போ உங்களுக்கு கிரியேட்டினைன் 2, 3 இருக்கோ உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. 1.2க்கு மேலே 1 இருந்தாலே உஷாராயிடுங்க. 1.2 தான் இம்மிடியட்டாக தொடர்பு கொள்ளுங்க. அப்போதான் நம்ம டயாலிசிஸ் ஸ்டேஜ் போகாமல் பாதுகாக்க முடியும். ஏன்னா சிலருக்குலாம் 2, 3, 4 தான் இருக்கும் கிரியேட்டினைன் லெவல். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், வாந்தி, குமட்டல், சிறுநீர் போகிறதே குறைஞ்சிடும், சிறுநீர் போகிறதே நின்றுடும். அந்த நேரத்தில் டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்க முடியாது. அதனால கிரியேட்டினைன் லெவல் 1.2 கொஞ்சம் 1.3, 4, 5, 1.9 இருக்கும் போதே தொடர்பு கொள்ளுங்க. டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு. இப்போ நம்ம மாதா தொலைக்காட்சியை பார்த்து ஏகப்பட்ட பேஷண்ட் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, கண்ட்ரோலே இருக்கு. முதல்ல அதிகம் ஆகிறத தடுக்கணும். புரியுதுங்களா? அப்படி தடுத்துட்டு இருந்தா இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் அப்படியே அவர் நல்லா இருக்கலாம். டயாலிசிஸே அவருக்கு அவசியம் இல்லை. அதனால உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வித்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி கடினமாக்கி கொள்கின்றோம், அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? பெரிய காரணமே இதுதாங்க, இதுவாக தான் இருக்குமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப அழகான ஒரு லைஃப் வந்து எல்லாருக்குமே கடவுள் வந்து தனித்துவமா ஒன்று கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை ரசிக்க தெரியல, ரசிக்க மறந்துட்டோம். கண்டிப்பா எப்பவுமே நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை நாம் கவனத்தை கொண்டு அதில் நாம் கவனம் செலுத்தி அதுக்கு நம்ம ஒரு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது
நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எனக்கு வந்து போகிறதுக்கு பைக் இல்லையே கார் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறதுக்கு பதிலாக எனக்கு நடக்கிறதுக்கு நல்ல கால் என்ன பண்ணியிருக்காரு, கடவுள் கொடுத்துருக்காரு. கால் அதோட காட்டிலும் எனக்கு அந்த காலில் முள்ளு குத்தாமல் இருக்க, கல் தட்டி விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண எனக்கு ஒரு செருப்பு கொடுத்துருக்காரு. அதை நினைச்சு என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். எனக்கு புது காலனியா இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு பழைய காலனியா என்கிட்ட என்ன பண்ண இருக்குதே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படும். ஸோ அப்போ அந்த இருப்பதில் நிறைவு காணுதல் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம். அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, வாழ்வதற்கான பொருளாதார தேவை அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, பிறருக்காக பிறரை போல் வாழ முற்படுவதால் தான் அதற்கான பொருளாதார தேவைகள் தான் நிறைய ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அந்த வகையில் எனக்கு நல்ல ஒரு சிந்தனை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கையாக கொடுத்துருக்காரு. அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ரொம்ப எளிதான ஒரு விஷயம் தான். அது ரொம்ப கடினமான கஷ்டப்பட்டு வாழணும்னு எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில் இன்னைக்கு என்னுடைய வாழ்வு கடினமான ஒன்றாக தெரிகிறது என்றால் அதற்கு காரணம் நான் தான். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத எனக்கு நமக்கு கடவுள் விளக்கி சொல்லியிருக்கிறார். ஸோ இதை உணர்ந்து இதுல எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் திருத்தி கொண்டு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை நம்மால் அழகாக வாழ முடியும். ஸோ சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் விஜய் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். இலன் ரூஃபஸ் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா டார்பின், அம்மா கேத்ரின், சித்தி ஜெர்லின், தாத்தாக்கள், பாட்டிகள், அத்தை, மாமா, உடன்பிறப்புகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அப்ரியல்லா ஷெர்லின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அக்கா, தாத்தா, அப்பாயி, அம்மாச்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். லின்சியா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு இணைச்சட்டம் 7:14. மற்ற எல்லா மக்கள் இனங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். இந்த இறை ஆசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, அழகான வாழ்க்கையை கடினமாக்காமல் வாழ்வோம், மகிழ்ச்சி காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.